10 வருஷம் வந்திருக்கீங்க. எடப்பாடியாரு 5 வருஷம் முதலமைச்சர், ஸ்டாலின் வந்து மேயர் 5 வருஷம் முதலமைச்சர், 5 வருஷம் துணை முதலமைச்சர், கொத்து கொண்டா போராட்டம் உள்ள பேசலாமா? இது நியாயமா? ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவங்களை நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல கொத்து கொண்டா போட்டாங்க, இப்படி சொல்லலாமா? இன்னைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள்லாம் ஏதோ மிகப்பெரிய சக்தி நாடு ஆளுநர் மாதிரி நினைச்சிட்டு அங்கேயோ கூட்டம் போட்டு பேசிட்டு, நீ கவுன்சில் சிவகாசி, நீ எந்த கவுன்சில், நீ எந்த மாதிரி கவுன்சில் இல்லை வணக்கம்ப்பா, நீங்க வந்து நில்லுங்க மாப்பிள்ள, நீ உங்களுக்கு அந்த உள்ளாட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு கூடாது. அங்கங்க ஆளை பார்த்தா ஓட்டு போவா, ஆளவே பார்க்காம ஓட்டு போட்டு ஒரே தேர்தல் எனக்கு தெரிய சுதந்திரத்திலிருந்து இந்த தேர்தல் தான் ஆளவே பார்க்காம என்ன மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் திருச்சி அடிக்கிறார் சின்னத்துல, அவங்க தான் இப்ப அகலத்தில் வந்து ஐயோ பூஸ் மாதிரி அடையிறான். ஐயோ பூஸ் மாதிரி போயிட்டு சிறுநேரத்தில் போய் முறுக்கு வைக்கிறாங்க கோயில் முன்னாடி. முறுக்கை எடுத்துக்கிட்டு எப்ப சுட்டுது, எப்படி சுட்டுது, எப்படி சுட்டீங்க? அது முறுக்கறவே போராட்டம் போட எந்த கலைஞர் போறாரு. ஒரு மந்திரி செய்யற வேலையாக திருச்சத்துல போய் லட்டை தூக்கினான். லட்டை எடுத்துட்டு லட்டு என்ன வேலை அவங்க மிரட்டுறது. என்னப்பா நாட்டில் உங்களுக்கு சிவில் சக்கரவர்த்தி இல்லைங்களா? இந்த நாட்டில் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி கொடுக்கும். அவருக்கு கோபம் வரணும், வரும் வரும். அது வரைக்கும் மாற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் நினைச்சா இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் ராஜேந்திர விமர்சனம் இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் ராஜேந்திர பாலாஜி அடங்கலையா? எத்தனை தடவை தோத்தாலும் அடங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை ராஜபாளையத்தில் 4 சாத்து சாத்துறாங்க, சிவகாசியில் 4 சாத்து சாத்திருக்காங்க, 3வது இடம் வாங்கியிருக்கோம், இன்னமும் அடங்கலையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.